ஆயவனி 56 தேசத்து ஆண்ட மன்னன் துரியோதனன் குருச்சேத்திர யுத்தத்தில் பீமனால் தொடைமுறிந்து துரியோதனன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பான், குத்துயிருமாக குலையுருமாக. அப்போது அங்கே விஜயம் செய்கிறான் அஸ்வத்தாமன். துரியோதனா, உனக்கு என்ன நேர்ந்தது? நீ சொல், நான் கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று கேட்கின்ற போது அப்போது சொல்லுகின்றான் இந்த துரியோதனன், இந்த பஞ்சபாண்டவர்களை நீ அழித்தே தீர வேண்டும். அப்போது அவனிடம் விடைபெற்று செல்லுகின்றான் பார்குடாரம் நோக்கி. அங்கே பார்குடாரத்தில் படுத்து கிடத்து இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்களை இவன் வருவதை அறிந்து கிருஷ்ணன் இடம் மாற்றி படுக்க வைத்து விடுகிறான். அங்கே இருப்பவன் பஞ்ச பாஞ்சாலியின் மகன்கள் உபபாண்டவர்களை அழித்து விடுகிறான். தலையை வெட்டி கொண்டு கூறு போடுகிறான் இந்த அஸ்வத்தாமன். அதை அறிந்து பரிதவிக்கிறான் பாஞ்சாலியும் இந்த தருமனும். நமக்கு வம்சத்து வாரிசுகளே இல்லையே, நாடாள போக மன்னர்களே இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறான். அப்போது கிருஷ்ணன் விஜயம் செய்கிறான். அபிமன்யு மனைவி உத்திரகைக்கு கருவுற்றிருக்கிறாள். அவள் பிறக்கின்ற வாரிசு நாடாளுவான் இந்த தேசத்தை என்று சொல்லுகின்ற போது அப்போது இந்த அஸ்வத்தாமன் அதையும் இந்த பாண்டவர் வம்சமே இருக்கக்கூடாது என்று அங்கே பிரம்மாசரத்தை பண்படுத்துகிறான். அந்த அசரத்தை பண்படுத்துகின்ற போது இந்த உத்தரகின் வயிற்றில் கருப்பாக மரக்கட்டியாக வெளியே வருகிறது, பிறந்து விடுகிறது. அப்போது இந்த கிருஷ்ணன் சொல்லுகின்றான், யாராவது பிரம்மச்சரியாக இருந்தால் முனிவர்களே இந்த குழந்தை தொடுங்கள், உயிர்ப்பித்து விடும் என்று சொல்கின்றான். அப்போது நான் தொடுகிறேன், நீ தொடுகிறேன் என்று அனைத்து முனிவர்களும் வந்து அந்த குழந்தை தொடுவார்கள். அந்த குழந்தை மீட்டெடுக்கவே இல்லை. நான் தொடுகிறேன் என்று கிருஷ்ணன் தொட முற்படுகின்ற போது முனிவர்கள் எல்லாம் சிரிப்பார்கள். ஏ கிருஷ்ணா, நீ ஆயர்பாடியில் 16,000 மனைவிகளோடு இருந்தால் 8 பட்டத்தரசியோடு வாழ்ந்தவனாயிற்று, உனக்கு என்னப்பா இதெல்லாம்? சரி, விளையாட்டாக தொடுகிறேன் என்று தொட்டான். அந்த குழந்தை உயிர்ப்பிட்டது. துணுக்குற்று ஐயமுற்று கேட்கிறார்கள் முனிவர்கள். அப்போது கிருஷ்ணன் சொல்லுகின்றான், இந்த குளத்தில் தாமரை இலையின் மேல் நீர் படுவதில்லை, அதை போன்றதான் இந்த உலகத்தில் பற்றற்றவனாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சல்லாபம் உல்லாசமாக நான் வாழ்ந்தானும் மனைவியோடு மனம் என்பது பரம்பொருளை நோக்கியே இருந்தது. என் மனம் தெளிவாக இருந்ததால் தண்ணீர் தாமரை இலையின் மீது நீர் படாமல் இருப்பது போல என் ஆன்மா சுத்தமானதால் நான் இப்போ தொட்டதால் அந்த குழந்தை உயிர்ப்பட்டது. உங்களிடம் அந்த கூற்று இல்லை, அந்த எண்ணம் இல்லை, நீங்கள் சங்கடப்பட்டீர்கள் என்று